அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. இந்த தொடர்களில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியில் உள்ள விஷயங்களையும் நாம் ஆய்வு செய்து வள்ளலார் கூறிய உண்மைகளை தெரிந்து பயிற்சி செய்து நாமும் வள்ளலார் போல் ஆவதே ஆகும். அதோடு மட்டுமின்றி இந்த தொடர்களில் திருவருட்பாவை எப்படி படிப்பது, அதை எப்படி புரிந்து கொள்வது போன்ற முக்கியமான தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் முப்பா ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவள்ளையே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். கருணாஜி வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் 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 வணக்கம். ஓகே, சரி சாமி. பல தொடர்களாக நம்ம என்ன பார்த்துட்டு வருமா, சன்மார்க்கத்துல தவம் செய்யணும், தவம் செஞ்சாதான் முடியும், அதற்கான வழிமுறைகளுக்கான ஆதாரமும் இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கேனாக்கா, தவ அனுபவங்கள் வள்ளலார் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, விந்து நாதம் பரவிந்து பரநாதம் அப்படி இருக்கு. இதுக்கான அனுபவங்களுக்கான ஆதாரங்களை பார்த்துட்டு வரோம். ஸோ போன தொடர்ல நம்ம எது முதல்ல வரும், சிற்றபை முதல்ல வருமா இல்ல பொற்சபை முதல்ல வருமான்னு பார்த்துட்டு அடுத்து சிற்றபைகளை லைட்டா பூந்துருக்கிறோம். அதாவது சிற்றபையில என்ன உடம்பு கிடைக்கும் அப்படின்றத லைட்டா பூந்துருக்கிறோம். சரியா? இன்னைக்கு என்ன கதை, இன்ட்ரோ கொடுங்க, அப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். அதே கண்டினியூஷனா இல்ல என்ன அது சொல்லுங்க. இல்ல சிற்றபையில உடம்பு லைட்டா தெரியும் இல்லையா? கரெக்டா சொல்லிட்டேன்ல. சிற்றபையில என்ன உடம்பு கிடைக்கும், என்ன உடம்பு கொஞ்சம் பார்த்தோம். சுத்ததேகம். சுத்ததேகம் இல்ல, சாரி, பொற்சபையில என்ன உடம்பு கிடைக்கும்னு பார்த்தோம். கொஞ்சம் பொற்சபையில பிரணவதேகம். பிரணவதேகம் கிடைக்கும்னு பார்த்தோம். பிரணவதேகம்ன்றது ஓங்காரமா? ஆமா, ஓங்காரம். அதுல தேகம் தோன்றும் பிடிபடாது. தோன்றும் பிடிபடாது. அது தொடர்போல பாடலாம், சித்தர் பாடுறாங்க. தோன்றும் பிடிபடாது. சரி, விளக்கு எரியுது பாருங்க, எரியுது பார்க்கலாம், பிடிக்க முடியாது. அது மாதிரி எரியுறத பார்க்கலாம், ஆனா பிடிக்க முடியாது. சரி, ஆமா ஆமா. ஜோதி எரியுது பார்க்கலாம், பிடிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு சமய இப்ப நம்ம முன்னுக்கு இப்ப நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, நான் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். பிடிக்க முடியாது. நான் உங்களை பிடிக்க முடியாது, நீங்க என்ன பிடிக்க முடியாது, ஆனா இருக்கோம் அங்க. அது ஒரு உதாரணம். நல்லதான். நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பிடிச்சு பாருங்க, ஹலோ கை கொடுக்க முடியாது. ஓகே சாமி. தேகம் பிறந்தவன் பாருங்க. இங்க என்ன ஆச்சுன்னா தவம் தொடர்ந்தே வருது. இங்க பொண்ணு சாமி இல்லைங்க. இப்ப தவம் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப இல்லைங்க பண்ணாருங்க, இதை பாப்போம். இப்ப பாருங்க, நம்ம விந்திலே இருந்து ஆரம்பிக்கிறோம் சாமி. அப்புறம் நாதம் கேக்குது, எங்கேயும் தவம் தான். அப்புறம் பரவிந்துக்கு போறோம், அப்புறம் பரநாதுக்கு போறோம், அப்புறம் பேரொலிய பாக்குறோம், அப்புறம் பொன்னொலி அதிக்கிறாந்த பொன்னொலி இங்க பாத்துட்டு இருக்கோம். சரியா? ஓகே, இந்த பேரொலிய பார்த்த பிறகு நம்ம இன்னும் தொடர்ந்து தவம் செய்யணுமா, இல்ல இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே நடக்குதா? இன்னும் போயிட்டே இருக்கணும். அவன் தேகம் மாற்றம் வருது இல்ல உங்களுக்கு? தேகம் மாறும். ஓ, அப்ப இன்னும் அது இன்னும் மேற்கொண்டு உஷ்ணம் ஏற 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 அது மாறிக்கிட்டே சுத்தம் தோன்றும் பிடிபடும் இல்லையா? தோன்றும் பிடிபடாதுன்னா அந்த தேக மாற்றம் வந்திருக்குல்ல. தேக மாற்றம் வந்திருக்குது, தோற்றம் பிடிபடாது. அப்புறம் எத்தனை மாற்று மாதிரி வந்திருக்கு அப்படின்னு வரும். அதனால நாம தான் இருக்கணும். இல்லைன்னா நாதம் கேட்டு பாருங்க. இப்போ பேரோட தெரிஞ்சது இல்லையா? கொண்டாருங்க. அதாவது இப்ப நீ தவம் பண்ணிட்டே இருக்கணும்னாக்கா அதீதம் வரைக்கும் அந்த இறைவன் நமக்குள்ள கலந்து வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. அதுக்கப்புறம் தேவை இல்லையா? அது கலந்தாச்சு. அப்புறம் என்ன? அதாவது சாமி, பிஹெச்டி கிடைக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பிஹெச்டி கிடைச்சிச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் டாக்டர் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் படிக்க விட்டா வேலைதான் அதோட. சொல்லுங்க சாமி. அது மாதிரி பேரோட தெரிஞ்சது இல்லையா? ஆமா.
பேரொழி அப்புறம் பொன்னொழி பொன்னொழி இருந்து அதுக்குள்ளே தெரியும். பேரொழி தெரிஞ்சுட்டே இருக்கும். பேரொழி இடையில தான் பொன்னொழி வருது. பேரொழி வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு, திடீர்னு அதுக்குள்ள வந்து பொன்னொழி தெரிய ஆரம்பிக்குது. சரியா? ஆமா. அந்த பொன்னொழி வரும்போதுதான் தேக மாற்றம் ஏற்படும். பொன்னொழி வரும்போதுதான் தேக மாற்றம் தேகமா மாறுது உடம்பு. மாற பிறகு அப்புறம் மட்டும் தவம் தொடர்ந்து போகுது. தொடர்ந்து போகுது. இப்ப வந்து என்ன பண்றோம், எப்போ என்ன வந்து பார்க்கணும் இல்லையா? என்னங்க இருந்தாலே போதும். ஆணி பிறந்த பாட்டு விடுங்க. ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி ஏடியா. அது இருக்கும். ஆணி பொன்னம்பல காட்சி முதல்ல பார்க்கலாமா பாதியிலிருந்து பார்க்கலாமா? எங்க ஊருக்கு சாமி முதல்ல இருந்து பார்த்தாலும் சரிதான், பாதில இருந்து பார்த்தாலும் சரிதான். முதல்ல இருந்தே பார்ப்போம், சும்மா அப்படி பார்த்துட்டு போவோம். ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா, அற்புத காட்சியடி. தோண்டிட்டு அதில் ஆணி பொன்னம்பலத்தை கண்ட, பொன்னம்பலத்தைனாக்கா அதாவது பொற்சபையில கண்ட காட்சின்னு அது முடிவு சொல்றாரு முத. சரியா? அற்புத காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது கடைசி. அடுத்து முதல்ல இருந்து வராங்க. முதல்ல என்ன ஆனிச்சு? ஜோதிமலை தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அம்மா, வீதி உண்டாச்சுதடி. சொல்லுங்க, இது மாதிரி சொல்லுங்க, சொல்லிட்டு வாங்க சார், பார்த்துட்டே போவோம். ஜோதி மலைன்னு சொன்னா ஜோதி தெரியல, ஜோதி தெரியல, ஜோதி அறிவு விளக்கம். அறிவு விளக்கம். ஓகே, பாட்டு தெரியும். அப்படி அறிவு பாட்டு பார்த்தீங்க. அருப்பெருஞ்சோதி என் நன்மையோடு அறிவானந்தமாம். ஆமா, புரிஞ்சு. அப்பதான் நம்ம விளக்கம் பார்க்க முடியும். அந்த பாட்டு பார்த்துட்டேன்ல, பாத்துட்டு சாமி. இன்னைக்கு கூட வரும் அந்த வீடியோ, நாளைக்கு, இன்னைக்கு நைட் வரும். ஓகே சாமி, இப்ப வந்து பாருங்க சாமி, இந்த ஜோதி வந்து அறிவுன்றதுக்காக இப்ப நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க சாமி? பிரில்லியன் வாங்கி, பிரைட்டான பையன் அப்படின்னுவாங்க. அந்த பாட்டை பாத்துருமே. பாத்துரும் சொல்லுங்க. ஆறாவது தனித்திரு அரங்கல்ல சாமி 128 நினைக்கிறேன். தனித்திராங்கள் அதுல வந்து பாட்டு 28. பாட்டு 28. முதல்ல சார் 100க்கு மேலன்ட்டு 128 104. இது வெறும் சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. அருட்பெருஞ்சோதி என் அம்மையினோடு அறிவானந்தமாம். அருட்பெருஞ்சோதி வேணாமா? ஐயா என்ன பண்றாரு, இப்ப ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா, விஷயம் சொல்ற சமயம் சொல்லுவாரு. சமயத்தை சொல்றாரா? இல்ல, சமயம் சம்பந்தமா சொல்லுவார். நடராஜன் சொல்றாரு. சமய சம்பந்தமா நடராஜன் பிரம்மா அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு பாட்டுல வந்து விளக்கம் கொடுத்துருவாரு. விளக்கம் எல்லாம் கொடுத்துருவாரு. ஓகே, அது மாதிரி அற்புதம் சொல்றாரு இல்லையா? அற்புதம் இப்ப என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுள் அனாதி, அவர் வந்து பரமாசுவரன் சொன்னார் இல்லையா? ஓகே, கடவுள் அனாதி, அதற்கு ஆகாயம் அனாதி, அதற்கு காரணமான பரமாகாச ஸ்வரூபராகிய கடவுள் அனாதி. சரி, பரமாசுவரன் இல்லையா? சரி, அப்போ பரமாசு தான் அவர் ஸ்வரூபம். ஆமா, அற்புதம் சொன்னாரு. அதுதான் விளக்கி கொடுத்தாரு. என்ன அறிவே அப்படிங்கிறார். ஜோதி அம்மையோட அம்மை வந்து சக்தி சொன்னா இல்லையா? அது வந்து ஆனந்தங்கிறார். சரி, அது அறிவு. இப்ப அருப்பெருஞ்சோதி வந்து அறிவு. ஓகேவா? அம்மை வந்து ஆனந்தம். அறிவு வந்துச்சுன்னா ஆனந்தம் வந்துடும் சாமி. அவ்வளவுதான். இதாச்சா? என்ன சொல்லுவாரு? அற்புதஞ்சோதி தாய் அருள் அப்படின்பாரு. தாயோடு தாய் தான் அருள் அப்படின்பாரு.
தாய் தான் அருள் பாரு. அது எங்க சொல்லுங்க, சொல்லுவாருன்னு சொல்லுங்க, காட்டுங்க. தாய் வாயை திறக்க முடியாதுப்பா. வாய் திறக்க சொல்லக்கூடாது சாமி. அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான். சரி, 81 பதியம். பதிகம் 83 சொல்லுங்க. ஆணிப்பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சியடி, பாட்டு 4. அற்புத காட்சியடி. ஏன் 4? ஆமா, நில்லுங்க. இசைந்தனன் உன் நிலைதா, இசைந்தான் இசைந்தான் என் உள்ளத்திருந்தான், எனையும் நசைந்தான் என் பாட்டை நயந்தான், அசைந்தாடு மாயை மனம் அடக்கி வைத்தான், அருள் எனும் என் தாயை மகிழ் அம்பளவன் தான். அருள் எனும் என் தாயை மகிழ் ஓ, அருள் எனும் என் தாயா. எல்லாம் பேசுறாரு, அருள்தான் சொல்றாரு அவரு. தம்பி இங்க பாருங்க, சிவகாமி மணவாளா அப்படி இருக்கா சாமி? மறுபடியும் இருக்கேன். இல்ல, எதனால சிவகாமி மணவாளா அப்படின்னா சாமி, கடவுள்கிட்ட அருட்சக்தி இருக்கு. ஆமா. அப்ப அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி. இப்ப ஹஸ்பண்ட் சொல்றாருன்னா ஒய்ஃப் செய்யறாங்களே, அந்த மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்லுவேன், இப்ப எனக்கு பிள்ளைங்க இருக்காங்க சாமி. இப்ப நான் சொல்லுவேன், இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு, நீ நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க, உதாரணத்துக்கு ஒய்ஃப். அதே மாதிரி இப்ப ஏற்கனவே வல்லாரு ஒரு பாட்டு படிச்சிருக்காருல்ல, பெத்துட்டு என்னோட தாய் கிட்ட கொடுத்த வளர்க்கறதுக்கு, அருள் தாய் வளர்க்குது அப்படின்னு. அப்ப இங்க என்னன்னாக்கா, அருள் எனும் என் தாயை மகிழ் அம்பலவன் தான். அப்ப அருள் தான் தாய். இப்ப நமக்கு சாமி உபசரத்தால் பெற்ற தாய் தந்தை 2 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா நம்ம உலகத்துல. உபச்சாரத்தால். ஆனா உண்மையான அப்பா அம்மா யாருனாக்கா, பல ஜென்மமா நம்மள பெற்று வளர்த்து இருக்கிறவங்க அருட்சைத்தியம் இறைவனும் தான். சரி, என்ன சொல்ல வரீங்க இங்க? இந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி என் அம்மையோடு அறிவானந்தமாம் அப்படின்னாக்கா, அருட்பெருஞ்சோதி அறிவு, சரியா? பாட்டு. இப்ப ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, அதில் ஒரு அறிவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு ஆதாரம் ஜோதினா அறிவுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் காமிச்சாது. அப்படி அறிவு அப்படின்னு சொல்லி. சமே எத்தனாவது நம்பர் சொன்னீங்க? அலங்கல்ல 28. இல்ல புக்ல சொல்றேன் சாமி, புக்ல பாத்து வச்சுக்க வேண்டியதான். புக்ல இருக்கு, நீ அதே எடுத்து 120 இல்ல, அருட்பெருஞ்சோதி என் அம்மையோடு அறிவானந்தமாம், சரியா? சரி, சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க சாமி. ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று, பாட்டு வரலையா? ஜோதி மலை சாமி, நான் சொல்றேன் பாருங்க. ஜோதினா அறிவு, மலைனா உறுதியான அறிவு, சரியா? ஆடாது அசையாது, அதாவது பெரிய உறுதியான ஒரு அறிவு. இப்ப நம்மளோட அறிவு சாமி ஓகேதான், இப்ப கிளாஸ்ல இருக்கிற வரைக்கும் ஓகே. அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைச்சி வேலையை காட்டிடுவாங்க. ஆனா இது உறுதி, இதுதான் வழி, இப்படிதான் போனோம்னு தெரிஞ்சிருச்சு. விளக்கம் கிடைச்சிருச்சு, உறுதியான, அதாவது ஐயம் திரிபு அற்ற ஒரு உறுதியான கிடைச்சிருச்சு. அறிவு நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதான் வீதி. நான் பாரு வழி இப்படி வாழணும் தான் வீதி. அதான் பாருங்க, ஜோதி மாதிரி தோன்றிட்டு எனக்கு அறிவு விளக்கமா பரவாயில்ல, நல்ல விளக்கம் தெரிஞ்சது. வீதி உண்டாச்சு, வீதினா வழி. நான் அப்படிதான் வழி உண்டாச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு அறிவு வந்துருச்சு. இப்பதான் அறிவு வந்திருக்கு. ஆமா, உலகத்தை சொல்லுவாங்களே, எனக்கு இப்பதான் அறிவு வந்துச்சு, இப்பதான் தெரியுது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ட்டு. இல்ல வள்ளுவன் சொன்னா, கற்க கசடற கற்பவை நிற்க அதுக்கு தக.
நிற்க அகத்துக்கு நிற்க அதற்கு தக. நான் படிச்ச வரை அது மாதிரி நடந்துக்கும் அப்படின்னு. அது மாதிரி நடந்துக்க. அதான் வீதி உண்டாச்சு. அப்ப முதல்ல வந்து சாமி அறிவு தெளிவான ஒரு அறிவு கிடைச்சிருச்சு, அதுல வழி தெரிஞ்சிருச்சு. அப்ப வழி நடந்த அடுத்த வழியில் அடுத்து பயிற்சி பண்றாங்க. சரியா சாமி? ஆமா பண்ணார். வீதியில் சென்றேன், அவ்வீதி நடு ஒரு மேடை இருந்ததடி. மேடையில் நல்ல அர்த்தம், மற்றவங்களாம் வந்து இப்படி வாழல, இப்படி வாழனால மேடைலாம் உயர்ந்த ஒரு ஸ்டேஜ். கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன், இப்ப வந்து உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன் மேடை. இது வந்து உதாரணம் சொல்ல பாருங்க, மகாபாரதத்துல தனுவர் வந்து பொய் சொல்ல மாட்டாரு. மகாபாரத கதை தான், அந்த விளக்கம் வந்து நமக்கு எல்லாம் இல்லை. அது இந்த ராமாயணம் எல்லாமே வந்து நமக்கு வந்து அட்வைஸ் பண்றதா எழுதுதான் அதெல்லாம். தனுவர் பொய் சொல்ல மாட்டாரு. அந்த கதைய அந்த கதைனா வந்து ஈஸி சாமி, அது வந்து கதைனாக்க நம்ம ஈஸியா நினைவு வச்சுக்க முடியும். அந்த கதையில வந்து ராமர் வந்து இப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, கிருஷ்ணர் இதெல்லாம் செஞ்சாரு, தர்மர் இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு சாமி, சினிமால நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஹீரோ இருக்கான், ஹீரோட சிகரெட் பிடிச்சா இவனுங்களும் பிடிக்கிறாங்க. சொல்றேன் இப்ப அதே மாதிரி அந்த காலத்துல இந்த கதை வந்து என்ன செய்யணும்னாக்கா, அந்த காலத்துல வந்து கதா காலட்சேபம் தானே சாமி நிறைய நடக்கும். ஒரு ஊரா ஒருத்தர் போய் கதை சொல்லுவான் சாமி. கதை சொல்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அவன் பேரு கதை சொல்லுவான், அவனுக்கு மக்கள் வந்து காசு கொடுப்பாங்க. அப்ப எல்லாம் கூத்து கட்டுவாங்க. இப்ப அந்த மாதிரிதான் ப்ரோமோட் பண்ண முடியும், ஏன்னா அப்ப வந்து இன்டர்நெட் யூடியூப் அதெல்லாம் கிடையாது. அப்ப இதுதான் வழின்னு சொல்லிட்டு கதையை உருவாக்கி விட்டாங்க, மக்கள் வந்து எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும்ட்டு அப்படின்றீங்களா? தர்மர் வந்து அவர் தேர் வந்து பூமியில போகாதான், ஒரே மேல போகுமா. ஹோவர்கிராஃப்ட் மாதிரியோ? ஹோவர்கிராஃப்ட் தெரியுமா? தெரியாது. சரி சொல்லுங்க, நான் அப்புறம் காட்டுறேன் ஹோவர்கிராஃப்ட்னா என்னன்னு. அது வந்து அந்த தேர் வந்து படியா மேலே போகுமா, அதான் மேலே போகுது. இது வந்து மேடை கழிச்சா மேடையில உயர்ந்த ஒரு ஸ்டாவா மேல, நான் மேடை மேல ஏறினேன், கூட இருந்தது. கூட ஒரு வீடு பழைய வீடுலாம் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்கும், நிலையம் இருக்கும், வாசல் இருக்கும், கூட இருக்கும். பழைய வீடுகள்லாம் இப்ப வீதியில் சென்றேன், வீதி நடு ஒரு மேடை. அந்த வீதியில அப்படியே போயிட்டு இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு போயிட்டேன். அதாவது உயர்ந்த பண்புகள், உயர்ந்த இது அப்படின்னு சொல்லலாமா? ஒழுக்கம் வந்துருச்சு சாமி, தயவு பக்தி ஒழுக்கெல்லாம் வந்துருச்சோ அப்படி சொல்லலாமா? இல்ல, இது வந்து தவம் சார். தவம். ஓகே. தவத்துல கொஞ்சம் வளர்ந்துட்டேன், அவருக்கு அனுபவம் கிடைச்சிருக்குது. மேடை புருவமத்தி சார். இல்லைங்க சாமி, மேடைனா புருவமத்தியா? ஆமா. என்ன சாமி கொஞ்சம் மேடை வீதியில் ஒரு வீதி நடு ஒரு மேடை வீதி வழி சார். மேல அறிவு சொன்னார் இல்லையா, அவன் எப்படி பண்ண அறிவு வந்தது. இல்ல சாமி, இப்ப மேடைனாக்க கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னீங்க. அதான் உயர்ந்த இந்த மேடை புருவமத்தி தான், கல்யாணம் மேல போறாங்க புருவமத்தி. சாமி இல்லைங்க, ஏற்கனவே நம்ம ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். சரி சும்மா சொல்றேன். அந்த இது என்னது, இரவில் பெரிய வெள்ளம் பரவி படகில் ஏறி மயங்கவே நானு மயங்கி என்னை பொருட்கள் மேட்டில் ஏத்தியே. அதே மாதிரி இது வந்து அந்த புருவமத்தி இதுக்கு போயிட்டாரு. மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அருங்கொரு கூடம் இருந்ததடி. கூடம்னா கூடுற இடமா? சபை. இது கொஞ்சம் இந்த கொஞ்சம் படத்தை போட்டு காட்டினா சிறப்பா இருக்குமோ, முகத்தை வேணான்றீங்களா? சரி ஓகே. அடுத்து மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அங்கு ஒரு கூடம் இருந்தது அடி. சரி, புருவமத்தி அந்த கூடத்தை நாடினேன். கூடத்தை நாடினேன் அப்படின்னா அங்க போனேன். 7 மாடல் இருக்காங்க. ஓ சாமி, இது சரிப்பட்டு வராது சாமி. இப்படின்னா மாடகடெல்லாம் வருது. இல்லைங்க, என்னோட மவுஸ் வேற என்ன ஆச்சு தெரியல சாமி, ஜாம் ஆயிடுச்சு, எதையுமே தட்ட முடியாம போச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இல்லைங்க, இல்லையா, இப்ப இதை கூட அடைக்க முடியாம போயிருமே.
இது எல்லாத்தையும் தான், எதையுமே அடக்க முடியாம போயிரும் இப்ப. சரி பரவாயில்ல, சொல்லுங்க. கூடம் மேடை மேல் ஏறினேன், மேடை மேல் அங்கொரு கூடம் இருந்ததடி, கூடத்தை நாட கூட மேல் 7 நிலை மாடம் இருந்ததடி. அதான் சாமி, இந்த கண்ணு ரெண்டையும் இது பண்ணி பாக்குறோம்ல, அதான் மாடம். சரியா? ஆமா ஆமா. மாடம் இருந்துச்சு. அங்க ஒவ்வொரு நிலை அனுபவம். ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு அனுபவம். சாமி இது என்னன்னாக்கா, ஏற்கனவே சொன்னீங்க சாமி, விந்து, நாதம், பரவிந்து, இதான் பரவிந்து. ஆமா. சாமி இந்த மேடை இது சாமி விந்து. இல்ல, புறமதி. புருமதி தான் சாமி விந்து. விந்து ஸ்தானம். விந்து ஸ்தானம். ஓகே. 7 நிலைக்குள் உள்ளும் இருந்த அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி. ஒவ்வொரு நிலையிலும் என்னென்ன இருக்குது? ஓர் நிலை தன்னில் ஒளிர்முத்து வெண்மணி சீர்நிலம். இது சாமி பரவிந்து, அதாவது நிறைய ஒளிகள் தெரியுது. சரியா? ஒரு இடத்துல வெண்மணி சீர்நிலமா தெரியுது. பாரூர் நிலையில் கருநீலம் செய்ய பவளமதாச்சு அடி. பவளம் மாதிரி தெரியுதா? மற்றொரு நிலையில் மரகத பச்சை செம்மாணிக்கம் ஆச்சுது அடி. மரகத பச்சை அப்புறம் செம்மாணிக்கம். பின்னோர் நிலையில் பெருமுத்து வச்சிர பேர் மணி ஆச்சு. சாமி இப்ப இந்த பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஏதோ கண்ணை மூடிட்டு உள்ள பாக்குற வேலை தானே. இதான் வேணான்றீங்க, என்னங்க இப்படி பண்றீங்க? வேறொரு நிலையில் மிகும் பவள திரள் வெண்மணி ஆச்சுதடி. வெண்மணி. புகழோர் நிலையில் பொருந்திய பன்மணி பொன்மணி ஆச்சுதடி. பதியோர் நிலையில் பகர்மணி எல்லாம் படிகம். ஏழாச்சு நெல்லு கணக்கு பண்ணுவோம். இல்லைங்க, சீர்நீளம் 1, பவளம் 2, மாணிக்கம் 3, பேர்மணி 4, வெண்மணி 5, பொன்மணி 5. என்ன சாமி பொன்மணி? வெண்மணி 5 சாமி, பொன்மணி 6, படிகம் 7. ஓகே. 7 நிலை மேல் இருந்தது ஒரு தம்பம் இசைந்த. அந்த 7 நிலை வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு தம்பம் இருக்கு. பொற்தம்பம் என்னது? ஒரு நிலை சாமி. பொறுமை. அதான் சொல்றேன். தம்பம் இசைந்த பொற்தம்பம் அடி. ஒரு தம்பம் இருந்துச்சு, அது பொற்தம்பம். தம்பம்னா ஒரு போல் தானே சாமி? என்னது அது? போல் என்ன சொல்லுங்க சாமி? போலு தம்பம் தான் சொல்லுவீங்க. கம்பம். ஒரு கொடி மரம் மாதிரி வச்சுக்கோமே. கம்பம். பொற்றம்பம் கண்டேறும் போது கண்ட புதுமை என் சொல்லுவேன். பொற்றம்பம் சாமி, இந்த பொற்றம்பம் என்ன சாமி? இதுக்கு ஒரு ஆதாரம் எப்போதும் கொடுப்பீங்களே. அதாங்க அரங்காத பாட்டு இருப்பாருங்க. அரங்காத செய்தேனையா? அந்த பாட்டுல இருக்கு. எனக்கு அந்த அதில் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்க இருக்கு? அரங்காத செய்த பாட்டு எடுங்க சாமி. அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டீங்க. அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டீங்கே. உறங்காதல் பண்ணம் சிதம்பரம் பாடி. அரங்காதல் அரங்கா சாமி? அரங்காத என்னரா? பெரியரா. ஓ, பெரியராவா? நான் சின்னரால தெரியிருக்கிறேன். அரங்காதல் செய்தேனை 1069. 1069. ஒரு காலத்துல படிச்சு வச்சது இப்ப பையனா இருக்கு சாமி. தலைவி தலைவன் செயலை தாய் குறைத்தல். தலைவி தலைவன் செயலை தாய் குறைத்தல். 77. தலைவி தலைவன் செயலை தாய் குறைத்தல். சொல்லுங்க சாமி. அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டிங்கே. ஜோதி. படி.
அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டிங்கே அருட்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் சிற்றம்பலம்பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது புறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே பொற்கம்பம் ஏறினை சொர்க்கம் அங்கப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி அம்மா என் கைபிடிக்கின்றார் என்னடி அம்மா. இங்க பாருங்க, அறம்னா தயவு. அறம் காதலிச்சார் அவரு, அவளை ஈடுபட்டாரு. அதனால ஆட்கொண்டான். யாரு அப்படி ஆண்டார். இது தவம் பண்ணும் போது சாதாரண தூக்கம் வந்துடும். தூக்கம் வந்து சில தூக்கம் வரும். தூக்கம் வந்துடும். வந்துருல வந்துருச்சு. எனக்குலாம் வருது. சொல்லுங்க. வரும். அது ஒரு ஸ்டேஜ் தான், கொஞ்ச நேரம் கூட கட்சி வரைக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வருது சாமி. அதான் வருங்க. கட்சியில் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? அவ்வளவுதான் சாமி, அவ்வளவுதான். இல்ல அது என்னன்னா உஷ்ணம் ஏற தூங்க குறைஞ்சிடும். உஷ்ணம் வருது இல்ல, வர வர தூங்க குறைஞ்சிடும். ஒரு தூக்கமே வராது. தூங்க வராம உறங்காத வண்ணம் தூங்காம சிற்றம்பலம்பாடி தாமத்தான் செய்யப்பட்டு வச்சுட்டு பாக்குறோம். அப்ப கரணம் இருக்கு இல்லையா, இந்த கரணம் வந்து ஒருமையில ஒன்னா சேர்ந்துடும். ஒதுக்கிற உண்மையில் அந்த உண்மை வந்துட்டு இப்போ. ஓ, சிற்றம்பலம் பாடினா என்ன சொன்னீங்க சாமி? தவம் செய்யறோமா? ஆமா, தவம் செய்யறோம். சிற்றம்பலம் பாடி, அதே பாடி உழைச்சு அர்த்தம், பாடுற மாதிரி. ஓ, பாடுபடும். ஓ சாமி, பாத்தீங்களா சாமி? பாடினா பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல, சிற்றம்பலம் பாடினாக்கா உழைக்கிறன்னு அர்த்தம். சரியா? ஆமா. சரி. அப்ப மன உருப்பட வந்தது, ஒதுக்கிற உரிமை உருப்பட வந்துட்டு. அந்த அப்போ வந்து ஆனலம் சொன்னானா, நீ வந்து அரங்காத செஞ்ச, உறங்காத பாட்ட படுத்துற கால் செய்யலாம் பாருங்க. வெளியில என்ன பண்ணுவாங்க தெரியுமாங்க? கால் செய்வாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு பிணக்கு வந்துடும். சித்திரா வேணாம்பா, இதுக்கப்புறம் நம்ம அண்ணன் தங்கச்சியா பழகிக்குவோம்பா. அவ சொல்லுவாளா? ஆமா, அப்படி சொல்லுவாங்க. தாடியை வளர்த்துக்கிட்டு அலைவாரு. அதுதான் இங்க ஐயா சொல்றாரு. இந்த ஐயா பாத்துட்டா பாருங்க, புறங்காதல் செய்வார்கள் செய்யாத பெண்ணை பொறுத்த சேனால விட்டுடுவாங்க. அது மாதிரி விட்டுட்டு போயிடாது. என்ன சொல்லுவாரு சாமி? அதாவது இப்ப நீ வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்க, அதான் விட்டுறாரு, அப்புறம் விட்டுட்டு போயிடாத, தொடர்ந்து செய்ய சொல்லுவாரா? ஆமா. அதான் வந்து இப்ப எந்த இந்த அளவு வந்து பொறுக்கம் ஏற மாதிரி பக்கத்து சொர்க்கம் வந்து கிட்ட வந்து நீ அந்த அலைய கிட்ட வந்து சொர்க்கம் வந்து பக்கத்துல இருக்கு சொர்க்கம். இதான் பொற்கம்பம். பொற்கம்பம் அப்படின்னா என்ன சாமி? உதிக்கின்ற உண்மைதான் பொற்கம்பமா? இல்ல சாமி, இந்த நேரத்துல பார்த்துதான் சாமி இந்த கம்ப்யூட்டர் இல்லாத பிரச்சனையை பண்ணுது. இப்ப எதுவுமே அடைக்க முடியாம போச்சு. சரி, உதிக்கின்ற உண்மையில், இந்த உதிக்கின்ற உண்மைதான் வந்து பொற்கம்பம். அதாவது சாமி, அந்த ஒருமை இருக்கு, அந்த ஒருமை கிடைச்ச உடனே அதுலயே போய்கிட்டு இருக்கும், போறோம். அது வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே தொடர்ந்து போறோம். இப்ப எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. புறங்காத செய்வார் மாதிரி உடனே உண்மை வந்துருச்சு, அதை விட்டுவிட்டு வேற எங்கேயும் போறது, அப்புறம் திருப்பி வர்றது, போறது, திருப்பி வர்றது, அந்த மாதிரி இருக்காத. நீ இப்ப புரியாத, நீ சொர்க்கம் பக்கத்துல சொர்க்கம் வந்து கிட்ட சொர்க்கம் கிட்ட இருக்கு. சொர்க்கம் அங்க அப்பால் இறங்காதே என்கின்றார். சொர்க்கம் கிட்ட வந்துட்டு சாமி, அப்ப சொர்க்கம் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம பேரு வேற இருக்கு. சிற்சபை, பொற்சபை, ஞானச்சபை தான் சொர்க்கமா? ஆமா. சொல்லிட்டாரா? பாட்டுங்க. இல்லங்க, என் கை பிடிக்கின்றார் வந்து, என் கைனா என் மனசு பிடிக்கிறாரா? ஆமா, அவன் மனசு பிடிச்சதா போட்டாரு. அவரு ஹெல்ப் பண்ணுவாருல. இறங்காம இருக்கிறதுக்கு மனம் வந்து போனோடனே, நிறுத்து, நீ அங்க என்ன பண்ற? அவன் தான் ஏறிக்கிட்டு இருக்கான்ல, நீ அங்க என்ன உனக்கு வேலை? நீ வெளியே போ.
திருப்பரோட பொற்தம்பம் கண்டேறும் போது கண்ட புதுமை என் செல்வனடி. சரிங்களா? இப்போ இந்த நிலை வந்த பிறகு ம் எழுந்தவரை சொல்ல எது போறோம். ம் என்னது எப்படின்னா இது அதாவது நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம் சாமி. இப்ப நம்மளே உதாரணத்துக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது எவ்வளவு எதிர்ப்பு வருது. அதான் அதேதான் பாருங்க. ஏறுமை இருந்து சொல்ல ஆங்காங்கே சத்திய ஆயிரம் வந்தார்கள், ஒண்ணு ரெண்டு இல்ல. ஏறும்போது அங்கே எதிர்ந்த வகை சொல்ல என்னால வல்லவடி, என்னால முடியாது அந்த எதிர்ப்பு, அவ்வளவு எதிர்ப்பு வரும். அது அர்த்தம் பாருங்க உலகம். ஆங்காங்கே சத்திகள் ஆயிரமாக. இந்த சத்திகள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா சாமி, வந்து தடுக்க பாக்குறாங்க. அல்ல வந்து மயக்கிறாங்க. அடுத்த பாட்டு வருது பாருங்க. வந்து மயக்க மயங்காமல் நான் அருள் வல்லபம் பெற்றேன் அடி. அருள் இருந்தாக்க நான் மயங்க மாட்டேன். இல்ல என்ன தெரியுமா ஆகும், பணம் கொட்டா நேரத்து உங்களுக்கு. பணம் கொட்டும், பதவி கிடைக்கும், புகழ்ச்சி எல்லாம் வரும். அது மாறிடுவீங்க. அங்க உட்காந்துக்கிட்டு கொட்டுற பணத்தை அள்ளிக்கிட்டு இருந்தாக்கா அவ்வளவுதான். அது மாதிரி அடுத்த பதில் வச்சுங்க, பொண்ணுங்க வரும். பொண்ணுங்கண்ணா தானா வரும், வரைய வரும். தங்கமா தங்கம்லாம் வரும். பொண்ணு லேடிஸ்யா, நீங்க பொண்ணு நீங்க சமீப பொண்ணுன்னு பொம்பளை தான். பொண்ணு பொண்ணு இல்ல, பொண்ணு. பெண்களா? பெண்கள். அதான் அழகான பெண்கள்லாம் நம்மள தேடி வருவாங்க. ஆமா. அதாவது நீ எதெல்லாம் மயங்குவீங்க, எதெல்லாம் மயங்குவீங்களோ அதெல்லாம் வரும். அது எவ்வளவு வரும்? 1000 பொண்ணுல வராது. ஒரு வாட்டி வந்துட்டு போனா பரவாயில்ல, ஒண்ணு போன பிறகு இன்னொன்னு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பொம்பளைன்னா இன்னொரு பொம்பளை வரிசையா வந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி உட்காந்து தவம் பண்றது? அதேதான் ஆச்சா. ஆனா வந்து மயக்கிறாங்க, என்ன பண்ணாரு, நான் மயங்காமல் அருள் வல்லபம் பெற்று. அருள் வல்லபம்னா அருள் ஆற்றல். அருளாற்றல்னால நான் வந்து மயங்கல அப்படின்றாரா? மயங்கல. அதாவது சாமி எனக்கு என்ன புரியுதுனாக்கா, இவர் வந்து இந்த அருளை அடைஞ்சே தீரணுன்ற இந்த ஆசையில இருந்தனால மத்ததெல்லாம் சின்னதா தெரியுது அவருக்கு. எப்படிப்பட்ட அழகியா இருந்தாலும் சரி, எத்தனை காசா இருந்தாலும் சரி, எனக்கு அதுல கேர் இல்ல. வல்லவத்தால் அந்த மா தம்பம் ஏறி மணிமுடி கண்டே நடி போச்சு. போய் அப்ப சாமி இந்த ஒருமையில ஏறி ஒரு லெவலுக்கு வந்துட்டாரு சாமி. சக்திகள்லாம் வந்து தடுக்கிறாங்க, இருந்தாலும் அவரு மயங்கல. மணிமுடி போட்டாரு. மணிமுடி கண்டே நடி. அம்மா மணிமுடினா என்ன சாமி? கோயில் முடி சார், முடி. கோயில் மேல கோபுரம் வச்சுங்களேன், கோயில் கோபுரம் வச்சுங்களேன். முடினா முடிவா? முடி. ஆமா முடியும். முடினா அந்த தலைமுடி இல்லையா? மணிமுடி. இப்ப என்னது, மணிமுடி சூட்டினார் அப்படின்னு ஒரு தலைமுடி இல்ல சாமி. சாமி த்ரோன் சாமி. த்ரோன் இல்ல, த்ரோன் இல்ல. மணிமுடினா த்ரோன் இல்லையா சார்? ஒரு பாட்டு பற்றி கவனம் வச்சுக்கணும். திருவதில இருக்குல்ல, அடுத்த பாட்டு என்ன? மணி கதவம் திறவாய். மணிக்கதம். அதான் மணிக்கதம் மணிக்கதவங்க. சாமி இது வந்து என்னன்னாக்கா, பொற்சபைய பாத்துட்டாங்க. அதேதான். மாத்தம்பம் ஏறி மணிமணி காணோம் சாமி. இங்கதானே சாமி கொடுமுடியில சாமி 1008 மாற்றுப்பொருள் கோயில் இருக்கு. கோயில் அங்க வருது சாமி, கொடுமுடி மேல. இல்லைங்க, எனக்கு மணிமுடி வந்து எனக்கு இது புரிஞ்சிச்சு சாமி. வல்லபத்தால் மாத்தம்பம் ஏறி மணிமுடி பொற்சபைய சிற்றபைய பாக்குறாரு சாமி. சரியா இல்லையா? இங்க பாட்டு போது ஐயா என்ன பண்றாரு, ஜம்ப் பண்றாரு. இங்க நாதம் வரல பாத்தீங்களா? அதான் சொல்றேன், நாதத்தை எங்க காணோம். இந்த பறவைந்து வந்துருச்சு, நாதத்தை காணோம். சிற்றபையும் காணோம். சிற்றபையும் காணோம். அப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டாரு, கொண்டு போயிட்டாரு. இல்ல காணமா? இல்ல இந்த பாட்டை மிஸ் பண்ணிட்டாங்களா இடையில? தெரியல, அதான் தெரியல. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஐயா நோட் பரிசு வரிசை மிஸ் ஆகுது. எனக்கு பாருங்க சாமி, விந்து இருக்கு, அப்புறம் நாதம் இருக்கு, பறவிந்து இருக்கு,
ஆமா இங்கே பரவிந்து தான் பார்த்தோம் முத. ஆமா ஆமா நாதத்தை காணோம், ஆமா சிக்கராந்த காலம் பரநாதத்தையும் காணோம், சிக்கராந்த காலம் திக்ராந்தத்தையும் காணோம். இப்ப அதிகிராந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றீங்களா? சார். ஆமா பாயிண்ட் என்னன்னா 2 நடந்துடும். ஒண்ணு வந்து ஐயா வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்புக்கில் எழுதல, பேப்பர்ல எழுதிருக்காரு. பரவாயில்ல. பண ஒளியில எழுதிருந்தாரு. ஆமா ஓ, அது இடையில எது மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு உண்டு. பரவாயில்ல. மணிமுடி கண்டேன சாமி. சரி, மணிமுடி மேலோர் கொடுமுடி நின்றது. ஆமா சரி, மணிமுடி சரி, அது என்ன கொடுமுடி? குடு குடு கொடுக்குன்றதா? இல்ல இப்போ பொன்வழிக்கு முன்னால இடம் ஒரு வழி போடுறது. ஓகே, அப்ப அது பார்த்தா பொற்சபை இருந்தால. ஓகே, இல்லைங்க. பொன்னம்பலம் போல இருக்கும். சரி, இப்ப வந்து என்னாச்சுன்னா கொடுமுடி மேலோர் 1008 மாற்று. 1008 மாற்றுனா அதோட கேரட். பொற்கோயில் இருந்ததடி. இதுதான் பொற்சபையா? பொற்சபை. இதுக்கு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் முன்னுக்கு வந்து பொற்சபைக்கு போய் முன்னுக்கு உள்ள அனுபவம் போல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் உடனேவா பொற்சபை வரும். இப்ப உதாரணத்துக்கு சாமி, இங்க இருந்து நீங்க இதுக்கு போறீங்க மெட்ராஸ்க்கு, நம்ம வடலூர்ல இருந்து மெட்ராஸ் வரணும்னா மேல பல டவுனுக்கு எல்லாம் வரும்ல இடையில. அத மாதிரி வந்திருக்கு போல இருக்கு. கொடுமுடி மேல் 1008 மாற்று கொண்ட பொற்கோயில் இருந்ததுப்பா. இந்த 1008 மாற்றுனாக்கா அப்படி தக்க 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 தக்கன்னு மின்னுமோ தங்கம். கோயிலை கண்டாங்கே கோபுர வாயில் கூசாது சென்றேனடி. ஓ, என்ட்ரன்ஸ் போயிட்டாரு. எங்க பொற்சபையோட என்ட்ரன்ஸுக்கு போயிட்டாரு. என்ட்ரன்ஸ் தம்பி, அந்த 1008 மாற்று பொற்கோயில் தான் வந்து பொற்சபை. சரியா சாமி? பொற்சபை. ஓகே, இப்ப நம்ம வந்து இததான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் பாட்டுல ஆதாரத்தை. ஆமா, ஓகே. கோபுர வாயிலில் சத்தி சத்தர்கள் கோடி. அப்பா சாமி, முதல்ல 1000 தான், இங்க கோடி. அங்கேயே தடுக்கிறாங்களா? ஆமா, விட்டுருவாங்களா? என்ன சாமி, அவங்க சும்மா விட மாட்டாங்க போல இருக்குது. மாய விடாது சார், மாய விடாது போல. எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் தாமரை விலகி போயிட்டாங்க. ஏன் போனாங்க? எவ்வளவு தாமண்ணாங்கல்ல, யாரும் ஐயமாரி ஏன் வரல சாமி? அப்ப அதுக்கு வந்து ஒரு வைராக்கியம் அப்படியே வரலாறு அந்த அளவுக்கு இருந்திருக்காருன்னா பாத்துங்க சாமி. சாமி, 1000 நம்மலாம் கவுந்துருவோம். 1000 வேண்டாம் சாமி, 10 போதும். இல்ல 1 போதும். நான்லாம் 1 போதும் சாமி, 1 போதும். இப்ப இங்க பாருங்க, கோடி பொற்கோடி. வல்லோட சிறப்புன்னு சொல்றோம்ல பாருங்க. சத்தி சத்தர் சத்திகள் தான் வந்தாங்க. இங்க சத்தி சத்தர்கள் 2 பேர் வராங்க. ஆமா, கோடி பல் கோடி வந்தாங்க. அவங்க வண்ணம் வந்து வண்ணம் செவ்வண்ணம் ஐவண்ணம் ஆகும்படி பஞ்சவர்ணமா? வர்ணங்கள்ல வர்ணம் இல்லைங்க. வண்ணம் சொன்னாங்க. என்ன தெரியுமா? வண்ணம் வேறினும் வடிவம் வேறினும் அந்த மாதிரி வருமா? அதான் அல்ல. இங்க வந்து பண்ண வெள்ளை செப்ப பச்சை எல்லாம் இருக்கு பாருங்க. மாயை திரை கரும்பெருந்திரையால் அரைசது மறைக்கும் கருப்பு நீளம் பச்சை சிவப்பு நீல பெருந்திரை. அதனால் இதெல்லாம் பாருங்க, மணிக்கதவம் திறவாயோ மறைப்பெயர்லாம். இந்த மறை இவங்கதான் சாமி. இவங்க இத பாருங்க, இந்த மறைப்புலாம் இவங்கதான். அங்க வந்து என்ன பாத்துக்கீங்கன்னாக்கா, யாரா இது? ஆங்கவரெல்லாம் இங்கார் இவர் எனவும் இங்க அதாவது அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே வந்ததில்ல. ஆமா, இங்க யாரு இருந்தாலும் இங்க வந்துட்டாரு அப்படின்ட்டு பாத்துருக்கீங்க. ஒரு சமயம் அவங்களே சாமி அதிர்ச்சியில தடுக்க முடியாம, யாரா இவரு, எப்படி இங்க வந்தாரு
அப்படியே விட்டாங்க வரேன். இவர் என்ன பண்ணாரு, கேர் பண்ண அப்பா போயிட்டாரு. அவங்க கேர் பண்ணல, தப்பால போயிட்டாரு. தம்பி இது அப்படியே நம்ம போறோம் அந்த நிலைமைக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. போனோம் இல்ல சொல்லுங்க சாமி, நம்ம போறோம், நம்மளுக்கு வல்லர் சொல்லிட்டார்ல, அங்கெல்லாம் நிக்கிறாங்க. ஏய் வல்லர் சொல்லிட்டாரு, இவங்க கிட்ட இவங்கள கேட்பாரு அப்படி அங்க போயிட்டு நீங்க யாருங்க எங்க நிக்கிறீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க முடியாது. கிட்ட மாட்டணும். அவங்கள முடிஞ்சா அவங்கள பாக்காத, கேர் பண்ணாத. அவங்க நம்ம கிட்ட நினைக்கிற சாமி இவங்க வருவாங்க போல இருக்கு, நம்ம கேர் பண்ணலன்னா அவங்க கஷ்டத்துக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க அங்கெல்லாம் யாரும் சொன்னாங்களா இவர் கேர் பண்ண அப்படியே அப்பால போயிட்டாரு பாருங்க. ஆங்கவர் எல்லாம் இங்கவர் எனவும் அப்பாலே சென்றனடி, அப்பாலே சென்று அங்கு ஒரு திருவாயிலில் 5 பேர் இருந்தாரடி. 5 பேர் இருந்துக்கிறாங்க. ஆமா, இது வேற லெவலுக்கு போயிடுச்சு சாமி இது இப்ப. ஆமா சரி சும்மா பார்த்து முடிச்சிருவோம், அப்புறம் முடிப்பு சொல்லிட்டு அப்புறம் வருவோம் திருப்பி வருவோம். 5 பேர் இருந்தாங்க. யார் சாமி அவங்க 5 பேரு? நான் நினைச்சது மனம் வச்சாங்க நானு. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம், அவங்க தானே எல்லாத்தையும் காட்டுறாங்க. இல்லைங்க மற்றவர் நின்று வழிகாட்ட நின்றுட்டாங்க. தம்பி இது வரைக்கும் உன்னை ஆட்டி படைச்சோம்ப்பா, நீ இந்த லெவலுக்கு வந்துட்ட, இதோட நாங்க நின்றுக்கிறோம், இதுக்கப்புறம் நாங்க வர முடியாது, ஏன்னா நாங்க வந்தோம்னாக்கா அவரு உன்ட்ட கலக்க மாட்டாரு. எப்படி வழிகாட்ட மேலோர் மணிவாயில் உற்றே நடி. மணிவாயில்னா என்ன சாமி? மணி எங்க இருக்கு? புருவ மத்தியில் உருச்சியில் ஒரு மணி உண்டு, அதான் உள்ள போயிட்டு. மணினால வரல சார், மணினாலே பண்ண சார். மணிக்கதவம் திறவாயோ மறைப்ப எல்லாம் போயிட்டாரு. என்னும் அவ்வாயிலில் பெண்ணோடானாக 2 இருந்தாரடி. ஆண் பெண்ணாக 2 பேர் இருக்கிறாங்க. பெண்ணோட ஆணாக 2 பேரா இல்ல 2 பேர் கலந்து அர்த்த நாடி மாதிரி இருக்காங்களா? இல்ல 2 இருந்தாரடி. யார் சாமி அவங்க? இது வந்து ஒருத்தர் விளக்கம் இருக்காரு ஓரளவுக்கு. அது ஒரு புக்கில் வந்திருக்காது, நான் படிச்சேன். அவரு பொன்னியின் செல்வன் பிள்ளை ஐயாவோட மாப்பிள்ளை தான். பொன்னியின் செல்வன் பிள்ளை ஐயாவோட மாப்பிள்ளை சார். ஐயாவோட மாப்பிள்ளையா? அக்கா புருஷன். உங்க ஐயாவோட அக்கா புருஷன் எழுதிருக்கிறாரா? ஆமா, ஒரு விளக்கம் எழுதிருக்கிறாருன்றீங்க, சொல்லுங்க. அவரே எனக்கு எப்படி இருந்தா ஆமா, ஏன்னா 5 பேர் மனம் புத்தி அது வரைக்கும் வரும், அது எப்போ போயிருக்கும். அது சரி, அது வரைக்கும் வராது. சரி, பெண்ணோட ஆணாக வந்து விந்துநாதன் எழுதுறாரு. பெண்ணோட ஆணாக விந்துநாதன் எழுதுறாரா? ஆமா, சரி, 2 பேரும் தான் எழுதுறாரு. அவங்க காட்டுல நான் அணுக்கத்துல உள்ள போறேன் அப்படின்னு. அணுக்கத்துல உள்ள போறாரு. புரியல இப்ப. அதான் நான் சொல்லல அதுல விட சொல்லல. பெண்ணு விந்துநாதன் கிடையாது. கீழே முடிஞ்சு சாமி வந்து பொற்சபை கண்டிப்பா ஞான சபைக்குள்ள போறோம், அங்கதான் விந்துநாதம் வருதா? இன்னும் வாயிலில் பெண்ணோட ஆணாக யார் இந்த 2 பேர் நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பெண்ணோட ஆணாக 2 இருந்தாங்க, யாரு இவங்க? யாரா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு கேஸ் தான், நம்ம நாங்க போய் பார்த்தோமா சாமி? உங்க அனுபவத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, யாரா இருக்கலாம்? இல்ல நீங்க படிச்ச சாமி, அருட்பாவை படிச்சா நீ அந்த அனுபவம் இருந்தா நாங்க சாமி உங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறது. நேரம் மறைச்சிருக்கீங்கல்ல, மூப்பாயா அடிக்கடி மறைவது உண்டு அப்படின்னு சொல்ல வேண்டியதா? தெரியல, சரி விடுங்க, யாருன்னு தெரியல. இல்ல அருட்பாவை வேற எங்கேயும் அந்த க்ளூ இருக்கான்னு கேக்குறேன். இல்ல சரி பரவாயில்ல. ஆங்கவர் காட்ட அணுக்க திருவாயில் அன்போடு. அணுக்க திருவாயின்னா என்ன சாமி? நுழைவாயா? ஆமா, வாசலோ? வாசல் தான் சார், என்ட்ரன்ஸ் சார். என்ட்ரன்ஸ் அணுக்க திருவாயில்
அன்போடு கண்டேனடியா? ஆமா, அன்போடு கண்டேன். அன்போடு கண்டேன்னா ஏன் சாமி? தவத்தால கண்டேனா இல்ல? தவத்தால பார்த்தேன். அத்திருவாயில் ஆனந்தவள்ளி என் நன்மை இருந்தார். இங்கதான் சாமி அம்மை பார்த்தமே தாய். அதான் இங்க இருக்கா? இங்க இருக்கா சாமி அந்த தாய், பெத்த தாய் இங்கதான் இருக்கா. அருட்சக்தியா? ஆமா. அம்மை இருந்தாலடி அம்மா, அம்மை இருந்தாலடி. அம்மையை கண்டேன் அவரல் கொண்டேன் அமுதமும் உண்டேனடி. அம்மா தான் அமுதம் கொடுத்தா. ஓ, அவதான் என்ன செஞ்சுக்கிறா? அமுதம் கொடுத்துக்கிறா. ஆமா. இல்லைங்க சாமி அமுதம் கொடுத்துருக்கானாக்கா அது என்ன, அது இப்ப எதுவுமே தொட முடியாது. அமுதம் சார், கடைசி அமுதம். அதான் சாமி அதிக்கிறாந்தமா என்ன திக்கிறாந்தமா என்ன அதிக்கிறாந்தம் சம்மேளனமா பாருங்க. சுத்தம் அது சம்மேளனம் சாமி. ஆமா. இல்லைங்க, இங்கதான் மவுஸ் வேலை செய்யலையே, நான் எங்க இருந்து பாக்குறது? இப்ப ரெக்கார்டிங்க அடைக்க முடியுமான்னு தெரியல. சரி, அடுத்து அமுதம் மரணம் வந்துருச்சு. மரணம் இல்ல. தாங்கும் அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி. தாங்குது, உடம்பு தாங்குதா? உடம்பு தாங்குது. அமுதம் உடம்பு தாங்குது. நடராஜர் இது கன்ஃபார்மா அழியாது. அழியாது, அழியாது. இப்ப மரணமில்லா பொருவாழ்வு கிடைச்ச பிறகுதான் சரி, நடராஜர் சந்நிதி சந்நிதியை பாக்குறேன். நடராஜர் சந்நிதி. இது இது சாமி உள்ளொளி. உள்ளொளி இது ஞானசபை. ஞானசபை சந்நிதியில் சென்று நான் பெற்று பேரது சாமி அறிவாரடி. அவங்க கூப்பிடுறாரு, வாப்பா வந்துட்டேன் உள்ளவா. ஒன்னாயிட்டாங்க. அதான் சாமி அறிவார். இவர் இல்ல. சாமி அறிவாரடி. சாமி அவருதான் சாமி. அப்ப நம்ம ஆசாமி. இது ஆதாரம் ஓங்கார பாட்டு இருந்துன்னா சரியா வராது. ஓங்கார இது என்ன சொல்ல போறீங்க இப்ப? அது எடுக்கணுமா? அது எடுத்தீங்கன்னாக்கா கடைசியில 1 சாமி அறிவார் இல்லையா, அதே மாதிரி முடியும் அந்த பாட்டு. சரி என்ன பாப்போம். ஓங்கார அணை மீதா பாட்டு சொல்லுமா? பார்த்து சொல்லுங்க சாமி, பார்த்து சொல்லுங்க. கஷ்டம். இல்ல நான் பாக்குறேன். தனித்திராங்களா வேலையை காட்டிட்டாங்களா? அணை மீது 147 1/7/2 போட்டிருக்கு. 147 தனித்திரு அலங்கள்ல 147வது பாட்டா? ஆமா. விளங்கிரும். 147 எங்க தேடுவேன் சாமி? இது எங்க இருக்குன்னே தெரியாது. இதுல எங்க பாத்துருவோம். ஆஹா, ஆச்சரியம். ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் சிவந்த வடிவகன்றே ஈங்கார பழிக்கு வடிவெடுத்தெதிரே நின்றார். இருந்தருள்க என எழுந்தேன் எழுந்திருப்பதென் நீ ஆங்காரம் ஒழி என்றார். நான் இந்த பாட்டுக்கு நான் அழகா சொல்ல போறேன் பாருங்க, எனக்கு தெரிய வருது. அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன் முன்குறிப்பை ஊங்கார 2 உருவும் ஒன்றானும் ஆங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே. எனக்கு எல்லாம் இங்க ஓங்கார அணை மீது நான் இதுதான் புரியல. சொல்லுங்க தவி, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா சிவந்த வடிவகன்றே பளிங்கு வடி சிவந்த வடிகின சாமி, இது பேரொலின்னு தெரியும். ஓ சாமி, ஓகே இல்லைங்க. பரணாதத்தே ஓங்கார அணை மீதுனா பரணாதத்தே நான் இருந்த தருணம் உவந்து எனது மணவாளர் அவரே சிவந்த வடிவகன்று பளிங்கு வடிவெடுத்தே இது நின்று. அதாவது சாமி உள்ளுக்கு அவர் சிவப்பா தான் இருக்காரு. உள்ளொலி பாத்தீங்களா? இல்லைங்க சாமி, உள்ளொலி அது வெளியே வெள்ளொலி பரவேந்திர பாப்போம். எங்க சாமி படியும்
படிகமது ஆச்சுதடி. இதான் கடைசியா? ஆமா. பேரொளி இல்லைங்க. ஐயோ அதான் எது தட்டி விட்டுற போறோம்ப்பா சாமி. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் உவந்தனது மணவாளர் சிவந்த வடிவு அகன்றே ஈங்கார பளிக்கு வடிவு எடுத்து எதிரே நின்றார். சிவந்த வடிவெல்லாம் போயிட்டு அவர் வந்து வெள்ளையா தெரிஞ்சுக்காரு, பேரொழியா தெரிஞ்சுக்காரு. இருந்தருள்க என எழுந்தேன், உட்காருங்க நான் எழுந்திருச்சேன். என்ன எழுந்திருக்கிற அப்படிங்கிறாரு. ஆங்காரம் மொழி என்றார். இது வந்து என்ன சொன்னீங்கன்னாக்கா, நீங்க சொல்றத நானும் சொல்றேன். அதாவது இப்ப உட்காருன்னு சொல்ற, இப்ப நீயும் நானும் வேலை ஆயிட்டோம் அப்படின்றாரா? இல்ல ஏந்திக்கிற மரியாதை என்ன மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படின்றாரா? இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம், நீ வந்து பிரிச்சு பார்த்தனா உனக்கு அகங்காரம் வந்துருச்சு என்றார். ஒழித்திருந்தேன் அப்போது அங்க, அதாவது நான் அவரு அப்படின்ற வேறுபாட ஒழிச்சிட்டேன். ஆங்காரம்னா அகங்காரம் இல்ல சாமி, இது இல்ல. அவர் நானோ நான் அவரோ அறிந்தில்லை. நான் அவரா இல்ல அவர் நானா ஒன்னும் புரியல. 2 பேரும் ஒன்னாயிட்டோம். முன்குறிப்பை முன்குறிப்பைன்னு என்ன சாமி? அறிந்த முன்குறிப்பை முன்னாடி பிரிஞ்சிருந்தல்ல, அது தெரியல. ஊங்கார இரண்டுறவும். ஊங்காரம்னா என்ன சாமி? சவுண்ட் சார், தெரிஞ்சல்ல. கூயிசை முற்றிட இரண்டுறவும் ஒன்றானும் அங்கே உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெரு வெளியே கலந்தாச்சு. கலந்த உடனே அப்ப இருந்த என்ன அனுபவம்? வெளிதான் அனுபவம். அவர் அறிவார் சொல்ல பாருங்க, சாமி அறிவார் அடி. அதான் வெளி பாத்துமா. ஓகே சாமி, இன்னைக்கு வந்து ஏதோ முடிச்சுக்கோ. இன்னைக்கு வந்து என்ன பாத்துட்டேனாக்கா, ஏன் என்ன பிடி சொன்னீங்க? டைம் ஆயிடுச்சு சாமி, 1:30 மணி ஆயிடுச்சு. 5:30 மணிக்கு ஆரம்பிச்சோமா, 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பாத்துருக்கோம் அப்படின்னா சாமி, சிற்றபை முடிச்சிட்டோம். பொற்சபையில அப்படியே அந்த அனுபவம் அப்படியே வரிசையா பாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் போயிட்டோம். இப்ப வேற எதுவும் பாட்டுற சொல்லுங்க. சிற்றபையை பத்தி எதுவும் பாட்டு இருந்துச்சுன்னா ஒண்ணு பாத்துட்டு, பொற்சபையை பத்தி எதுவும் பாட்டு இருந்துச்சுன்னா பாத்துட்டு முடிச்சு அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். சிற்றபை வந்து இல்லையா, கிடைச்சிருச்சு. அப்பதான் பிராணதேகம் வருது. அது ஆதாரம். போன வாரம் பார்த்ததே போது சாமி, ஏகப்பட்டது பார்த்துட்டோம். அடுத்து இப்ப வந்து முத்திரை செய்யணுமே, முன்னாடி பார்த்து முத்திரை போனோம். ஓகே சாமி, இப்ப உள்ளொலியை பார்த்துக்கோ. அடுத்தது உள்ளொலிக்கு போயிடும் அடுத்த கிளாஸ்ல. 3 ஜோதி பார்த்துட்டு போங்க. அம்மா பாருங்க, 3 ஜோதி பாருங்க. 1626 போட்டுருங்க. ஆண்ட்ரானையா இல்ல திறக்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப 3 ஜோதி இருக்குன்றதுக்கான ஆதாரம். அதாவது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதின்னு 3 இருக்கு. ஆண்ட்ரையா ஆவா பெரிய ஆவா? ஆண்ட்ரானை. ஆண்ட்ரானை இன்ன சின்ன என்ன பெரியனா? பாட்டு 674 சார். பாட்டு 674 ஆனந்த புக்ல 674 675 4 475 674 ஆற்றானை அறிவானை காட்சி கழிப்பு பாட்டு 8 காட்சி கழிப்பு 41 பாட்டு 8 ஆற்றானை அறிவானை அழிவிழானை அழிவிலானை அருப்பெருஞ்சோதியினானை அலர்ந்த ஜோதி 3ஆனை 2ஆனை 1ஆனனை
முன்னானை பின்னானை மூட நெஞ்சில் தோன்றானை தூயருளே தோன்றினானை சுத்த சன்மார்க்க துலங்க என்னை ஈன்றானை எல்லாம் அல்லாதானை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே. எங்க 3 விட்டுட்டீங்க. 2வது வரியில அற்புதனானை கலரம் 2வது அற்புதஞ்சோதியனானை அற்புதஞ்சோதி. சொல்லுங்க சாமி. 2வது வரி பாருங்க. 2வது வரி பாக்கணுமா? விட்டுட்டா அந்த வழியை நானு. இல்ல படிச்சீங்க போயிட்டீங்க. அருப்பெருஞ்சோதிய நானை அலர்ந்த ஜோதி மூன்றானை. அலர்ந்த ஜோதி மூன்றானை. ஜோதி 3. ஆமா சரி சரி இல்லைங்க. அப்புறம் 2 ஆணை 1 ஆணைன்னு வருது. அதான் குழப்பமா இருக்கு. 3 ஆனா 3 2 1 எல்லாம் அவனே. சரி முதல்ல சொல்லுங்க சாமி. இது ஒரு வழக்கத்தை கொடுத்துருங்க, அப்பதான் புரியும். ஆண்டானை என்னைக்கு இருக்கிறவன் இல்லைங்க. ஆண்டானைனா என்னைக்கு இருக்கிறவன். ஓகே. அறிவானை அறிவுள்ளவன். ஆண்டானா நித்தியனா சாமி? அறிவானை அறிவானை நித்தியமான ஆண்டான நித்தியன். சரியா? ஆமா சரி. அறிவானை அறிவுள்ளவன். அறிவானை அழிவில்லானே அழிய மாட்டான். ஓகே. அவன் யார்? அற்பெருஞ்சோதி. அருப்பெருஞ்சோதியனானை. ஓகே. அவன் அலர்ந்த ஜோதி 3 ஜோதி அவன் தான் இருக்கான். அலர்ந்த ஜோதி 3 இருக்கிறான். ஓகே. 2 அருளோடு சேர்த்து 2. இல்ல 3 ஆணை 2 ஆணை. அருளோடு சேர்த்து 2. ஏதோ ஒரு பாட்டு இருக்குமே, கடவுள் ஒண்ணுதான் அப்படி நீ வேணுனாக்கா அருட்சத்தியே வச்சுக்க அப்படின்னு அந்த மாதிரி. அப்ப 2 ஆணைன்னா என்ன சொல்றீங்க? அதான் 3 ஜோதியா இருந்தான். ஜோதி அருள் சக்தி சேர்ந்தாச்சு இல்லையா? சரி. அதான் 2 ஆணை. 2 ஆணைனா என்னது? 2 சார். அவன் அருஜோதி 2. ஓ அருட்ஜோதி ஜோதி. ஓகே. 1 ஆணை அவனே அவர்தான் எல்லாம். 1 ஆணை எல்லாமே அவ்வளவுதான். முன்னானை பின்னானை முடி நெஞ்சில் மூட நெஞ்சில். முன்னானை பின்னானை என்ன சாமி? ஆதி அந்தமும் அவன் தானா? அப்படியா? ஆமா ஆமா. முன்னாள். ஓ ஆதி அந்த அவன் தான். மூட நெஞ்சில் தோன்றான். முட்டாள்களுக்கு தோண மாட்டானா? சரி மூடனா யார சொல்றாரு? மூடனா அறிவிட்டவங்க அறிவிட்டவங்க. ஓ அதாவது சாமி ஏதோ ஒரு பாட்டு இருக்கு சாமி. இதை ஏத்துக்கிட்டீங்களா நீங்க அகப்பணிக்கு போங்கப்பா, இதை ஏற்காதீங்க புறப்பணிக்கு போயிருங்க. ஆமா இருக்கா அப்படி ஒரு பாட்டு? அகப்பணியிலதான் இறைவனை பார்க்கறதுக்கான முயற்சி. சரியா? பாடல் 19. பரவாயில்லையா? எங்க தொடங்குறது? அவ்வளவுதான். மைக்கு வேலை போச்சு. இல்லைங்க, அது கொஞ்சம் பாப்பு சாமி ரொம்ப நாளைக்கு பார்த்து அது வாக்கா விடுறது இல்ல. வேலை செய்யுது. 147. போயிட்டு இந்த மவுசை மாத்தணும். மவுசுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதா 19. மணவாளர் வருகின்ற தருணம் இது. மடவாய் மாளிகையின் வாயில் எல்லாம் வளம் பெற நீ புனைக. குணவாளர் அணையும் மலர் அணை அகத்தை நானே குளவுமணி விளக்கத்தால் அலங்கரிக்க புகுவேன். குளவுமணி தனவாத துகந்தரும் என் தனித்தலைவர் வரிலோ சற்றும் அயல்வாதனைகள் உட்டிடுதல் ஆகாது. வெளிய வேலைலாம் இருக்கு. அனவாத மனத்தவரை புறப்பணிக்கே விடுக அன்புடையார்களுக்கு இடுக அகப்பணி செய்திடவே. இதை ஏத்துக்காதவங்க புறப்பணியே செஞ்சிட்டு இருங்கப்பா. சோறு போடுங்க, விசாரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏத்துடுவங்க அன்புடையார்னா தவம் செய்யணும்னு வர்றவங்க அகப்பணிக்கு போயிருங்கப்பா. இப்ப நம்ம சரி சாமி எது ரொம்ப முக்கியம்? புறப்பணி முதல்ல செஞ்சுக்கலாம் சாமி. ஆனா உட்காந்து பயிற்சி பண்ணாம புறப்பணியிலேயே போய் அடைஞ்சிருவேன்னா முடியாதுன்றீங்களா? முடியாது. ஏன்னா இப்ப நம்ம பார்த்ததுல உடம்பு மாறணும், அப்புறம் எல்லா இப்ப எத்தனை சச்சி சத்திரர்கள் வர்றாங்க, இல்லாத பிரச்சனை.
இன்னொன்னு சாமி, இப்ப நீங்க தவம் செஞ்சாதான் உங்களுக்கு அறிவு விளக்கமே ஏற்படுது. அப்பதான் நீங்க உலகத்துல எப்படி வாழ்றதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா எப்படி மக்களை ஹேண்டில் பண்றது எல்லாம் தெரியும். ஆமா ஆமா. ஓகே, சரி. இப்ப அடுத்த வேலை வந்து மூட நெஞ்சில் தோன்றானை துயருளேவா? துயரா? தூய்மையான தூயருளே. தூயர் உள்ளவங்களுக்கு வந்து தோன்றினானை சுத்த சிவ சன்மார்க்க துலங்க என்னை ஈன்றானே. ஓஹோ தம்பி, இது பாத்தீங்களா? சுத்த சன்மார்க்கத்தை வந்து ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைதான் ஈன்றமுது அளித்த. சரியா? இதுதான் வருது பாருங்க, ஈன்றானை. ஆமா. ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற இணைத்தான் ஈன்றமுது அளித்த. அப்ப சுத்த சன்மார்க்கம் துலங்க என்னை ஈன்றானை எல்லாமாய் அல்லாதான். எல்லாமாய் அல்லாதானேனா எல்லாமே வந்தான், இல்லாதவன் வந்தான். எல்லாம் அவன் தான், ஆனா அவன் இல்ல. இல்ல எம்மானை அவன் எதிரே இல்ல, அவன் எதுவும் கிடையாது, அவனுக்கு எதுவும் கிடையாது. எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே. சிவகணன் சிவகணன் இருக்காரு. குபேரன் வந்து செல்வத்தெல்லாம் அதிபதி குபேரன். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன். செல்வத்துக்கெல்லாம் அதிபதி குபேரன். ஓகே. குபேரன் முதலாளி வந்து சிவபெருமான். குபேரனுக்கு முதலாளி சிவபெருமான். ஆனா பிச்சைக்காரன். அவன் போய் பிச்சை எடுக்கிறான், புட்டு சாப்பிடுறான். பிச்சைக்காரன் பிச்சைக்காரன். குபேரன்ல பெரிய சொத்து வச்சிருக்கிறேன். அவன் 2 கை 2 கால் கிடையாது. அடக்கடவுளே, என்ன அர்த்தம்? எங்கேயும் போக மாட்டான், எவனும் கொடுக்க மாட்டான். அதான் பலகார புத்தி. காசு வந்து சாமி ஒரு லெவலுக்கு மேல போச்சுனாக்கா குடுக்கறதுக்கு மனசு வராதுன்றீங்களா? வராதுதான் இருக்காங்க, குபேர் வச்சிருக்காங்க. தமிழும் இங்க சாதாரண ஆள் இல்ல சாமி, கதையிலேயே விவரத்தை வச்சிருக்கிறாங்க. குபேரனுக்கு வந்து கை கால் இல்ல, 2 கை 2 காலம் கிடையாது. ஏன்னா கால்ல கூட எடுத்து கொடுத்துடலாமே சில சமயம். இல்ல, யாரையும் போக மாட்டாங்க. யாரும் கஷ்டப்பட போய் தான் கொடுக்கணும், போக மாட்டான், யாரையும் போக மாட்டான். சாமி பணக்காரங்க வந்து யாரையும் பார்க்க மாட்டாங்க சாமி. ஆமா, அதான் ஏன் அப்படி வருது? பணக்காரன் புத்தி வச்சிருக்காங்க சார், புத்தி சார் இதெல்லாம் கதையெல்லாம். இல்ல சாமி, அதான் பணம் நிறைய வந்துருச்சுல, அது கொடுத்தா என்ன ஏன் வர மாட்டேது? இப்ப உனக்கு பணம் வரட்டுண்டா அப்படி தெரியுதுங்க. இப்ப நம்மளுக்கு வந்து கையில காசு இல்லாதனால நம்ம கொடுத்து பழகிட்டோம் சாமி. யாரு கேட்டா எடுத்து கொடுத்துடுறோம். ஒரு சமயம் காசு ஓவரா வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா காசே நம்மளுக்கு ஒரு மாயை உண்டாக்கி விட்டுரும் போல இருக்கு. ஆமா, இருக்கலாமா சாமி? உதாரணத்துக்கு இவ்வளவு நாள் காசு இல்ல, இப்ப திடீர்னு காசு வந்துருச்சு, இது கொடுத்தா பழைய மாதிரி ஆயிருமோ அப்படின்னு. ஆமாங்க, அது மாதிரி இல்ல, மனுஷன் வந்து பார்த்து இந்தியாவில் பாருங்க, ஃப்ராடு போற எவ்வளவு தெரியுமா? 100 கோடி 300 கோடி 400 கோடி தான் ஃப்ராடு. 150 கிடையாது, இந்த கோடிக்காரன் தான் ஃப்ராடு. ஆனா அது யாருக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க. ஆமா, சரி காசு எனக்கே சாமி, இந்த காசு வந்து அவங்க பதுக்கலைனாக்கா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்கனாக்கா இந்தியாவில வந்து எல்லாரும் ஜாகஜாகான்னு வாழலாம். ஏன்னா பதுக்கிடுறாங்க, காசை பதுக்கிடுறாங்க. அரசியல்வாதிகளும் நிறைய பதுக்கிடுறாங்க சாமி. ஒரு பணக்காரங்க சார், அவங்க 10,000 பில்லியனா 10,000 பில்லியனா சொத்து. என்ன பில்லியன் எவ்வளவு சாமி? அவ்வளவு சாமி, 10,000 பில்லியன் வேற. ஆமா, ஒருத்தன் சொத்துங்க, ஒருத்தன் சொத்து எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர் இருக்காங்க. இப்ப இந்தியா வந்து ஏழை நாடு இல்ல. ஏழை நாடு இல்ல, ஏழைகள் அதிகம், பணம் அதிகம், பணக்காரங்க அது அதிகம். ஏழை நாடு இல்ல இது. காசு இருக்கான், ஏழை ஏழையாவே இருக்கிறான், பணக்காரன் ஆகிட்டு போயிட்டே இருக்கான். ஏன் தெரியுமா? எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அவங்க கவர்மெண்ட் என்ன பண்றான், ஒரு குடும்பத்துக்கு வந்து பணம் கொடுக்குறான், அரிசி கொடுக்குறான், பொங்கல் எல்லாம் கொடுக்குறான், அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பணம் தரான் பாருங்க, பணம் பூரா கடைக்கு போயிடுது.
அங்கேயே டாஸ்மாக் போயிருந்தேன். ஆமா, இப்ப வந்து தெரியுமா, வருஷப்புறம் அன்னைக்கு நிறைய ஆகும்ல, இந்த வருஷம் வந்து குறைஞ்சு போச்சு வருமானம். ஏன்? அதாங்க, அது என்ன கவர்மெண்ட் ஆர்டர் வந்து ஏன் குறைஞ்சு போச்சு, இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம். பாரியா, என்ன எதுக்கு டாஸ்மாக் வருமானம் குறைஞ்சிச்சு இன்வெஸ்ட் பண்ண சொல்லிருக்கீங்களா? ஆமா, அப்ப சுகாதார அமைச்சு குடிக்காதீங்கன்னு சொல்லுதா? இருங்க, ஏன் என்ன தெரியுமா, கண்டுபிடிச்சான் எல்லாம் கள்ளசாராயம். கள்ளச்சாராயத்தை அடிச்சு விட்டாங்களா? கள்ளச்சாராயம் போயிட்டாங்க. நாசமே. குடியார தெரிஞ்சில்ல. நான் கூட நினைச்சேன் சாமி, புது வருஷம் எல்லாம் ரெசர்வேஷன் எடுத்து திருந்திட்டாங்க அப்படின்னு. கள்ளச்சாராயம் போயிட்டாங்களா? கண்ணு எல்லாம் குருடாயிருமே. கண்ணு குருடா செத்து போறாங்க சார், செத்த போறாங்க. மூலமா செத்து போறாங்க. சரி சாமி, முடிச்சுக்கோ. ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இந்த சிற்றபையில இருந்து அனுபவம் எப்படி இருக்கு கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். பொற்சபை போயிட்டோம். பொற்சபைக்கு போயிட்டு அப்புறம் கடைசி வரைக்கும் முடிச்சிட்டோம். வேற அடுத்த கிளாஸ்ல வந்து பொற்சபையில இருந்து வேற மத்த இது பாப்போம் சாமி. ஞான சபை, பேரொளி, முத்தகை சித்தியை பார்த்து முடிச்சிடுவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, பிரகாச வள்ளலார் திவ்ய திருவில்லேஸ்வரம். ராமலிங்காவியம், ராமலிங்காவியம், ராமலிங்காவியம். ஐயா நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம், வணக்கம், நன்றி.